வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர் பற்றின ஒரு 5.1 லோ பட்ஜெட்டுக்கான ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான். நம்ம தனுஷ் ஆடியோஸில் கஸ்டமைஸ்டான ஆம்ப்ளிஃபையர் 5.1, 7.1, 2.1 இருக்கட்டும், கஸ்டமைஸ்டான எந்த ஆம்ப்ளிஃபையராக இருந்தாலும் சரி வீட்டிலேயே பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவையான நண்பர்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். அதே மாதிரி லோ பட்ஜெட்னால் இந்த ஒஸ்ட்டான மெட்டீரியல் போட்டு பண்ணுறது கிடையாது. நம்மக்கிட்ட அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை பர்சனலாக தனிப்பட்ட முறையிலையும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட ஒரு பொருள் நல்லா இருந்தால் தான் ஒரு பொருளை நம்ம வாங்குவோம். அது ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குவாலிட்டி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் கம்பல்சரி நம்ம எதிர்பார்ப்போம். சர்வீஸ் இல்லாத பொருளை நம்ம வாங்கும்போதே நம்ம யோசிக்கணும். சர்வீஸ் இல்லை அப்படிங்கும்போது, சப்போஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது திரும்ப நம்ம சர்வீஸ் எடுத்துகிட்டு போகணும். ஒரு சப்போஸ் தூரமாக இருக்கலாம், இல்லை அதை செய்ய முடியாத பட்சத்தில் இருக்கலாம், இல்லை இது பண்ணிவிட்டு புதுசாக தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் விஷயம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் இந்த இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இருக்கும்போது தான் ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம கொண்டு போக முடியும். அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சு தான் நம்ம ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கா லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையரு. ப்ரைஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் போர்டாக இருக்கட்டும், பிசிபியாக இருக்கட்டும், காப்பர் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரேட் ஏறிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின தனி டீட்டெயிலான ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போஸ் நாளைக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அதனால் அது ஒரு ப்ரைஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக அப்போ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கேளுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். என்கிட்ட கால் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ப்ரைஸ் டீட்டெயிலாக இருக்கட்டும், சரி எந்த பொருள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட டீட்டெயிலாக இருக்கட்டும், எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒரு பேசிக்கான ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான். என்ன அப்படின்னா HDMI, ARC இந்த மாதிரி ஆப்டிக்கல் எதுவுமே இருக்காது. இது முழுக்க ஸ்டீரியோவிலேருந்து ஒரு ப்ரோலாஜிக் மேடு ஆம்ப்ளிஃபையர் தான் இது, ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்க்கும் அப்படிங்கும்போது மெட்டல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். முன்னாடி வந்துட்டு பார்த்தோம்னா ஐபிஎல்ல USB போர்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்விட்சிங் வந்து பார்த்தோம்னா பின்னாடி 5.1 வராது, ஸ்டீரியோ இன்புட்டு தான் கொடுக்குற மாதிரி போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸ்டீரியோ இன்புட்டு கொடுத்து அதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோலாஜிக் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். 5.1 சுவிட்ச் வந்து பார்த்தோம்னா டம்மியாக விட்ருக்கேன். அதே மாதிரி இந்த சுவிட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது USB ஆன் ஆஃப் காக கொடுத்துருக்கேன். 3வது சுவிட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் இன்புட்டு, ஓகேங்களா. ப்ரெஸ் பண்ணும்போது ஆக்ஸில் வேலை செய்யும், வெளியே இருக்கும்போது USBயில் வேலை செய்யும், ஓகேங்களா. ஸோ ஆக்ஸ் ஆன் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா USB தேவையில்லாத ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கேன். இது பின்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து அதாவது ட்ரிபிள் பேஸு சப் வால்யூம் வந்துடும், சென்டர் வால்யூம் வந்துடும். அடுத்து ரியரு ஃப்ரண்ட் வால்யூம் வந்துடும், மாஸ்டர் வால்யூம் வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும், ஓகேங்களா. இதில் லைட்டு ஏன் கொடுக்கல அப்படின்னா எரிச்சலாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து லைட்டு வந்து பார்த்தோம்னா. ஸோ அதனால் லைட் வந்து பார்த்தோம்னா கொடுக்கல, டம்மியாக விட்டுட்டேன். ஃப்ரண்ட் லுக்கு இது தான். அதேமாதிரி பேக் லுக்கும் பார்த்துடலாம், பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. பேக்கில் வந்து பார்க்கும்போது ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 330 வோல்ட் AC வந்து பார்த்தோம்னா இன்புட்டு. இதில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வால்யூம் லெஃப்ட் ரைட் வந்துடும். அதே மாதிரி ரியரு லெஃப்ட் ரைட் வந்துடும். சென்ட்ரு சப்வூஃபர் கொடுத்துருக்கேன். இந்த சாக்கெட் வந்து பார்த்தோம்னா டம்மியாக விட்ருக்கேன். அதே மாதிரி இது ஃபேனுக்காக இது வந்து பார்த்தோம்னா டம்மியாக விட்ருக்கேன். 5.1 இன்புட் இல்லாதனால தேவையில்லை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது கொடுக்க கிடையாது. அதே மாதிரி லெஃப்ட் ரைட் இன்புட் மட்டும் இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கும். சென்டர் வந்து பார்த்தோம்னா டம்மி. ஏன் அப்படின்னா பின்னு சொருகும் போது இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் 2 சைடு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்படி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஓகே மக்களே, இப்போ உள்ள என்னென்ன போர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். வீடியோவிலே எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன். கால் பண்ணிவிட்டு என்னென்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்க வேணாம். வீடியோவில் டீட்டெயிலாக நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவையான டவுட் இதிலே கிளியர் ஆயிரும். சப்போஸ் எனக்கு இதுலேயும் டவுட் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம உள்ளே பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது கஸ்டமைஸ்டான ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24/024 வந்துடும். அதே மாதிரி 18/018 கொடுத்துருக்கேன். இதில் 12 வோல்ட்டுக்கு, ஓகேங்களா. 12/012 கொடுக்கல, அதுக்கேற்ற மாதிரி நான் 18/018 கொடுத்துருக்கேன்.
012 மட்டும் இதில் டேப்பிங் கொடுத்துருக்கேன். கஸ்டமைஸ்டான ட்ரான்ஸ்ஃபார்மர் தான், குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூஸ் எந்த இதுவுமே இதில் இருக்காது. ஓகேங்களா. அதே மாதிரி 3Nixல மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சாம்போ பிராண்டு தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 வோல்ட்டில் 4700 UF யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்க்கும்போது 25 வோல்ட்டில் 1000 UF யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அதாவது 24024க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 வோல்ட்டு 10000 UF வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் இது போதுமான கெப்பாசிட்டர் அளவு. அடுத்து வந்து பார்க்கும்போது பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் ஆடியோஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். 2050 5.1 அதே மாதிரி ப்ளஸ் 2 ஃபிட் வந்து பார்த்தோம்னா 2 TR 52001943 காம்போ போட்டது. இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 100 வாட்ஸ் இதில் வந்துடும். அதே மாதிரி 2050ல் 5 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இது லோ பட்ஜெட் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேட்டு கம்மியில் இருக்கிறத வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது குவாலிட்டி இருக்காது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. ஏன் அப்படின்னா நான் ரேட்டு கம்மியில் இருக்கிறது நிறைய போர்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கம்பேரிட்டிவ் பண்ணி தான் நான் போர்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூஸ் பண்ணுவேன். மெயின் விஷயம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு வரக்கூடாது. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தோம்னா கிளாரிட்டி நல்லா இருக்கணும். அதே மாதிரி குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிசிபி குவாலிட்டியாக இருக்கட்டும், அதாவது ஐசி டிரான்சிஸ்டராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா குவாலிட்டி வைஸ் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து பார்த்தோம்னா நான் ஒவ்வொரு போர்டுமே வந்து பார்த்தோம்னா சூஸ் பண்ணுறது. எடுத்த உடனே இந்த போர்டு போட்டால் இந்த போர்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மக்கிட்ட கிடையாது. கம்பல்சரி கம்பேரிசன் பார்த்துட்டு தான் போர்டே வந்து பார்த்தோம்னா சூஸ் பண்ணுவேன். கிட்ட எக்கச்சக்கமான போர்டு இருக்குது. எல்லாமே டெஸ்டிங்காக வாங்கி வச்சுருக்க போர்டு தான். இது 2 TR ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி இது MSKL வாங்கி போட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே செக் பண்ணி வச்சுருக்க போர்டு தான். ஸோ ஓகே. இதில் ப்ரோலாஜிக் அப்படின்னு பார்க்கும்போது UD ஆடியோஸ் வந்து பார்த்தோம்னா அல்ட்ரா டிஜிட்டலில் கொடுத்துருக்கேன். இது 5.1 ப்ரோலாஜிக் போர்டு. இதுலேயே வந்து பார்த்தோம்னா பேஸ் ட்ரிபிள் எல்லாமே வந்துடும். சப்பு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே இதிலேயே கொடுத்துருவாங்க. ஐப்ளேயில் USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான். எல்லாமே குவாலிட்டியான பொருள் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறவங்களுக்கு என்ன இஷ்யூஸாக இருக்கும் அப்படின்னா 2050 இல்லை 5200 ஹீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஹீட் சிங்க் போட்டாச்சு. அதே மாதிரி ஃபேன் ஒன்று வச்சாச்சு. அதை பற்றினா ஹீட்டிங் இஷ்யூஸ்க்கான வழி வந்து பார்த்தோம்னா நம்ம பிரச்சனை வராது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா கம்மியான இதில் வாட்ஸில் வந்து பார்த்தோம்னா போடுவாங்க. ஓகே. வோல்ட்டாக இருக்கட்டும் 20 அதாவது 20 போடுறது இல்லை 3 ஆம்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு இந்த செட்டுக்காக ரெடி பண்ண கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் தான். கஸ்டமைஸ்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான். 24024ல் 8 ஆம்பியர் பியூர் காப்பர் தான் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ யூஎஸ்பிக்காக பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இன்புட்லேருந்து அவுட்புட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சீல்டு ஒயர் தான். பேஸ் ட்ரிபிளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறது. மற்றபடி ஆன் ஆஃப்க்கு எல்லாமே ஸ்லீவ் போட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாக் பண்ணியிருக்கிறது. என்னுடைய ஆடியோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தோம்னா போஸ்ட் பண்ணிடுவேன். ஷார்ட்டாக மட்டும் வச்சு காட்டுறேன். ஒவ்வொரு சிக்னல் மட்டும் நான் வச்சு காட்டுறேன். ஓகேங்களா. மாஸ்டர் பார்க்கும்போது லைட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதில் ஃப்ரண்ட்டு மட்டும் வைக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா ரியரு. இது சென்ட்ரு. அவ்வளோதான் மக்களே. ஆடியோ டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸ் நிறையா வரும். ஸோ அதே மாதிரி காப்பிரைட் இல்லாமல் கிளாரிட்டியான ஆடியோ இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்தோம்னா நான் இன்ஸ்டாகிராமில் கம்பல்சரி நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராமுடைய ஐடியை வந்து பார்த்தோம்னா கீழே லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி என்னுடைய சேனல்லையும் வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபைலில் டச் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் லிங்க் காட்டிடும். அதே மாதிரி ஃபேஸ்புக்குடைய லிங்க்கும் காட்டிடும். கம்பல்சரி அதில் ஆடியோ டெஸ்டிங் இருக்கும். தேவைப்படும் நண்பர் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சேர்ந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா நித்திங் சோனிக்கில் 4 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மாடல் வந்து பார்த்தோம்னா இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. லோ பட்ஜெட் அப்படிங்கும்போது கம்பல்சரி குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே இது போட்டு தான் பண்ணியிருக்கிறது. மெல்லினம் டியூட்டர் போட்டிருக்கேன். இல்லைன்னா டாபிக் கூட போட்டுக்கலாம். இல்லை நித்திங் சோனிக் போட்டிருக்கேன். 5 ஸ்பீக்கர் இதே சேம் மாடல் வந்துடும். என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஆணியில் மாட்டுற மாதிரி கொடுத்துருவோம்.
இது 10க்கு 10 ரூமு அல்லது வந்து பார்த்தோம்னா 10க்கு 15 ரூம் பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருவோம். பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஆணியில் மாட்டிக்கலாம். சின்னதாக இருக்கும் ஸ்பீக்கர் பார்க்கும்போது, பாக்ஸை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி சப்பும் வந்து பார்த்தோம்னா நான் காட்டிடுறேன். டெப்த் பாக்ஸ் தான் நம்ம போட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஹெச்எக்ஸில் போட்டிருக்கோம். என்னோட சப் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி சப் ஊஃபர்லேயும் அந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. சப் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உதறலோ இந்த மாதிரி வைப்ரேஷனோ எந்த இதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு ஆம்ப்ளிஃபையர் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்பீக்கர் ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிடுவேன். ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஸோ அதனால் நாய்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணும்போது பர்ஃபெக்டான வால்யூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பாட்டில் நான் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி வேறு ஸ்பீக்கர் போடுறது, இல்லை சப் ஊஃபர் வந்து பார்த்தோம்னா வேறு போடுறது, அந்த மாதிரி போடும்போது கம்ப்ளீட்டாக ரிசல்ட்டும் அதே மாதிரி மாறுபடும். அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இதெல்லாமே ஓப்பனாக சொல்லி தான் ஒரு ஆம்ப்ளிஃபையர் நம்ம சேல்ஸ் பண்ணணுமே தவிர நம்ம பாட்டில் இவ்வளோ வாட்ஸ் வருது அவ்வளோ வாட்ஸ் வருது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே டெக்னிக்கலாக பார்க்கும்போது இதனுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய விஏ இருக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பவர் ஆம்ப்ளிஃபையருடைய வாட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே கம்ப்ளீட்டாக மேட்ச் பண்ணி தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோம்னா ரெடி பண்ணியிருக்கிறது. இது இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் 10 ரூமுக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோம்னா போகுது. அதே மாதிரி கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் லைட் வேணான்ட்டாங்க. எந்த கஸ்டமைஸ்டான பேனலாக இருக்கட்டும் எதுவுமே வேணாம், எனக்கு லோ பட்ஜெட்டில் கிளியரான ஆடியோ, அதே மாதிரி எந்த இரைச்சலும் இல்லாமல் எனக்கு பாடினா போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கம்பல்சரி கஸ்டமைஸ் அப்படிங்கும்போது கம்பல்சரி டைம் வேணும். ஆனால் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ரெடி பண்ணது ஓகேங்களா. அவருடைய பர்த்டே வருது அப்படிங்கிறனால சீக்கிரமாக ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையரு, அர்ஜென்ட் ஆம்ப்ளிஃபையர் இது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அர்ஜென்ட்டாக இருக்கவங்களும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்லிடுவேன். எல்லாமே சொல்லிவிட்டு தான் நான் ஆர்டர் எடுப்பேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். கம்பல்சரி அதாவது டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஆம்ப்ளிஃபையரை பற்றின டீட்டெயிலான பதிவு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணுற ஆம்ப்ளிஃபையரில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஓகே, கஸ்டமர் எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, எதனால் வந்துச்சு, அதே மாதிரி என்னால் அதாவது நான் பண்ணி கொடுத்ததில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமா அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஓகே, அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ஃபியூஸ் எல்லாமே போட்டாச்சு. கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது. 2050 பொறுத்த வரைக்கும் போர்டில் இருக்கட்டும், ஐசியாக இருக்கட்டும், இது எல்லாமே குவாலிட்டியான ஐசி தான். எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இருக்காது. அதாவது கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும், வால்யூம் வச்சாலும் உதறாது, இரைச்சல் இல்லாமல் பாடும். அதே மாதிரி வால்னு கத்துறது பேர் ஒரு ஆம்ப்ளிஃபையர் கிளாரிட்டியாக நம்மளால் கேட்க முடியாது. வால்யூமை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எல்லாத்துலேயுமே மீடியமாக வச்சு கேட்கும்போது கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு இரைச்சலுமே இருக்காது. வால்யூம் ஏற்ற வால்யூம் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான் ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணுமே தவிர நம்ம லைட்டாக வச்சாலே வால்யூம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் கம்பல்சரி ஃபால்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கிளாரிட்டி உடையிறதா இருக்கட்டும், கம்பல்சரி நடக்க தான் செய்யும். வால்யூம் ஏற்ற தான் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா. சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ்.